தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டில் எத்தனை பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 268 பேருடைய உறுப்புகள் வந்து தானமாக பெறப்பட்டிருக்கு. ஸோ தானமா பெறணும்னா, லிவிங் ஹியூமன்ட்டேருந்து தானமா பெறது கிடையாது. இப்போ மூளைச்சாவு அடைஞ்சுறாங்க இல்லையா? அந்த மாரி மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசி, அந்த தானமாக அவங்களுடைய உறுப்புகள வந்து பெறுவது. ஸோ இப்போ இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அதாவது மூளைச்சாவு ஏற்பட்டவங்கள்ட்டேருந்து உறுப்புகள தானமா பெறுவதற்கான திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2008ஆம் ஆண்டு. ஸோ 2008ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, அ இ ஒரு இருசக்கர வாகன விபத்துல வந்து ஹிதேந்திரன் என்பவங்க வந்து மூளைச்சாவு அடைஞ்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா, அ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தானமாக வழங்கப்பட்டது. ஸோ அதை அடுத்து தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி மூளைச்சாவு அடைந்தவங்களுடைய உறுப்புகள வந்து பெற்று தானமாக பெற்று அத அந்த உறுப்பு தேவைப்படுறவங்களுக்கு வழங்குவதற்காக இந்த ஸ்கீம வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள். ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த 8 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, தமிழகம் தான் தேசிய அளவுல உறுப்பு மாற்று சிகிச்சை செய்றதுல முதலிடத்துல இருக்கு. கடந்த 16 ஆண்டுகள் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த 16 ஆண்டுகள்ல மூளைச்சாவு அடைஞ்சவங்களுடைய 1998 பேருடைய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கு. 7207 உறுப்புகள் தானமா பெறப்பட்டு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உறுப்பு தானம் செய்றாங்களே, மூளைச்சாவு அடைந்தவங்களுடைய உறுப்புகள் வந்து தானமா பெறப்படுது. ஸோ அந்த மாரி உறுப்பு தானம் செய்றாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அரசு மரியாதை வழங்கப்படும். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி அவங்களுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அரசு மரியாதை வழங்கப்படும்னு அந்த புதிய அறிவிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்குனதுக்கு அப்புறமா, அ தமிழ்நாட்டுல வந்து அதிகமான உறுப்புகள் வந்து தானமாக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.